அதாவது நாளைக்கு சனி பிரதோஷம், சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். பிரதோஷங்கிறதே ரொம்ப நல்ல நாள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரதோஷம் நல்லது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வைகாசி விசாகம், தைப்பூசம், அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சமி திதி அதுவும் நல்லது. அதுக்கப்புறம் கிருத்திகை, அமாவாசை, இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் வந்துட்டு ஏகாதசி திதி நல்லது. ஒரு சில நாட்கள் வந்துட்டு உண்மையாகவே நல்லது. சங்கடகர சதுர்த்தி, பிரதோஷம், இந்த மாதிரி நாட்களை தயவு பண்ணி மிஸ் பண்ண வேண்டாம். அதில் அல்லாத்துக்கு சும்மாவே இது புதன்கிழமை நல்லது, வியாழக்கிழமை நல்லது, இந்த மாதிரி என்னமாக சொல்லுகின்றதா அதை தயவு பண்ணி, தசமி திதி நல்லது, திருத்தியை திதி நல்லது, இந்த மாதிரிலாம் சொல்லுகின்றதா அதெல்லாம் தயவு பண்ணி ஒரேடியாக நம்ப வேண்டாம். அது அற்புதத்தை அள்ளித்தரும், நல்ல காரியங்களை அள்ளித்தரும், பணத்தை அள்ளி கொட்டும், என்னெல்லாமோ சொல்கிறாப்பா. நீங்கள் உண்மையை தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுண்டு அந்தந்த நேரத்தில் தெய்வத்தை வேண்டிக்கோங்க. நல்ல காரியங்கள் தானாக நடக்கும். நீங்கள் மற்றபடி தேவையில்லாமல் மண்டையை போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க, சரியா? நாளைக்கு பிரதோஷம் ரொம்ப நல்ல நாள். சாயங்காலம் 4:30 6:30 மணிக்குள்ளே தயவு பண்ணி சிவதரிசனத்தை மிஸ் பண்ணிடாதீங்கோ. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கோ. ரொம்ப விசேஷமான நாள் நாளைக்கு. எக்ஸ்பெஷலி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஏதாவது வியாதிகள், உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவாளுக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா தேவர்களை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பூஜையே நடக்கிறதுன்னு நான் சொன்னேன். பற்றியால் அவள் வியாதியால் ரொம்ப அவதிப்பட்டா இவர் அந்த இதை விஷத்தை அவர் குடித்து இந்த அமிர்தத்தை அவளுக்கு கொடுத்து அவளை காப்பாற்றின நாள் நாளைக்கு பிரதோஷம். அதுக்காக அவள் சந்தோஷத்தில் வழிபாடு பண்ணியிருக்கா. அதுதான் பிரதோஷ வழிபாடு. ஸோ உடம்பு முடியாதவாளுக்கு நாளைக்கு கோவிலுக்கு நீங்கள் போனாலும் சரி, இல்லை அவளுக்காக இனி ஒருத்தர் போனாலும் சரி, கண்டிப்பான முறையில் நல்லதே நடக்கும். நல்ல ஒரு ஆரோக்கிய குறைபாடிலிருந்து அவளுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும். மாறும், எல்லா பிரச்சனைகளுமே மாறும். அதே மாதிரி கல்யாண தடை இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் அது அத்தனையுமே கண்டிப்பான முறையில் நாளைக்கு நீங்கள் தரிசனம் பண்ணினேன்னாக்கா அவர் சந்தோஷத்தில் இருப்பார். அதனால் எல்லாத்தையுமே அவர் சந்தோஷமாக தந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார். அந்த மாதிரி தான் ஒரு ஐதீகம். நாளைக்கு அபிஷேகத்துக்கு காசு கொடுக்கலாம், வில்வ இலை வாங்கி, புஷ்பம் வாங்கி, அந்த மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அந்த பன்னீர், இந்த சந்தனம், அதெல்லாம் வாசனை பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு ரொம்ப விசேஷம். அது மட்டுமே இல்லாமல் நாளைக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணினேன்னா ரொம்ப 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 விசேஷம். அன்னதானம் பண்ணிவிட்டு நன்னா நீங்கள் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம பரம்பரைக்கே தர்தரம் அப்படிங்கிறது வரவே செய்யாது. ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் சாயங்காலம் 4:30லேருந்து 7 கணக்கு வச்சுக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பான முறையில் நாளைக்கு நீங்கள் சொல்லிடுங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓம் ஓம்கார நமச்சிவாய, ஓம் நகராய நமச்சிவாய, ஓம் மகாராய நமச்சிவாய, ஓம் சிகாராய நமச்சிவாய, ஓம் பகராய நமச்சிவாய, ஓம் யகாராய நமச்சிவாய, ஓம் நம ஸ்ரீ குரு தேவதாய பரமபுருஷாய சர்வ தேவதா வசீகரனாய சர்வாரிஷ்ட விநாசாய சர்வ துர்மந்திர சேதனாய திரிலோக்கிய வசமனாய நமக. இதை நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இதை எத்தனை வாட்டி முடியுமோ அத்தனை வாட்டி சொல்லுங்க.